நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எழுந்தரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாயிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே யூதா பென்யமின் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக,
ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், இது மாறு காலமுமாய் இருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது ஒரு நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறு ஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யத்சியாவு மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசேயா, எலியேசர், யாரேப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் புத்திரரில் அனானியும் செபதியாவும், ஆரிமீன் புத்திரரில் மாசேயா, எலியா, செமாயா, எகியேல், உசியா என்பவர்களும், பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய், மாசேயா, இஸ்மவேல், நெதனெயேல், யோசபாத், எலாசா என்பவர்களும், லேவியரில் யோசபாத், சிமேயி, கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா, பெத்தகியா, யூதா, எலியேசர் என்பவர்களும், பாடகரில் எலியாசீபும், வாசல் காவலாளரில் சல்லும், கேலேம், ஊரி என்பவர்களும், மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா, எஸ்ஸியா, மல்கியா, மியாமின், எலெயாசார், மல்கிஜா, பெனாயா என்பவர்களும், ஏலாமின் புத்திரரில் மத்தனியா, சகரியா, எகியேல், அப்தி, எரிமோத், எலியா என்பவர்களும், சத்தூவின் புத்திரரில் எலியோனாய், எலியாசிப், மத்தனியா, எரிமோத், சாபாத், அசிசா என்பவர்களும், பெபாயின் புத்திரரில் யோகனான், அனனியா, சபாயி, அத்லாயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மெசுல்லாம், மல்லுக், அதாயா, யாசூப், செயால், ராமோத் என்பவர்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா, கெலால், பெனாயா, மாசேயா, மத்தனியா, பெசலெயேல், பின்னூயி, மனாசே என்பவர்களும், ஆரீமின் புத்திரரில் எலியேசர், இஷியா, மல்கியா, செமாயா, சிமியோன், பென்யமீன், மல்லுக், செமரியா என்பவர்களும், ஆசூமின் புத்திரரில் மத்னாயி, மத்தத்தா, சாபாத், எலிபலேத், எரெமாயி, மனாசே, சிமேயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மாதாயி, அம்ராம், ஊவேல், பெனாயா, பெதியா, கெல்லு, வனியா, மெரேமோத், எலெயாசிப், மத்தனியா, மதனாய், யாசாய், பானி, பின்னூயி, சிமேயி, செலேமியா, நாத்தான், அதாயா, மக்னாத் பாயி, சாசாயி, சாராயி, அசரேயேல், செலேமியா, செமேரியா, சல்லும், அமரியா, யோசேப் என்பவர்களும், நேபோவின் புத்திரரில் ஏயேல், மத்தித்தியா, சாபாத்,
செபினா, யாதாய், யோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் மறு ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் ஓசியா 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள். நான் எப்ராஹீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராஹீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராஹீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே. கொலோசையர் 2ஆம் அதிகாரம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள்.
ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 13ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி நாகூம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையில இருக்கிற நுகங்கள், நம்மையில இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்களிலே அறுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பிசாசுடைய கட்டுக்களினால் கட்டப்பட்டு அந்த பிசாசானவன் நுகங்களை அவர்கள் மேல் வைத்து இந்த நாட்களிலே அவர்களை ஒடுக்குகிறதையும் நெருக்குகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நோய்கள், பிரச்சனைகள், இன்னும் வேலையில்லா திண்டாட்டங்கள் இன்னுமா இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப பிரச்சனைகள் போன்ற அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே மனுஷனை போட்டு நெருக்கி இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே இந்த நாட்களிலே அவர்களை கொல்லும்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்ருவானவன் மனுஷர் மேல் இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் தேவனை தேட முடியாதபடி, தேவனை கண்டறிய முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க முடியாதபடி நுகங்களை கொண்டு வந்து அவருடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே வைக்கிறான், நினைவுகளிலே இந்த நாட்களிலே வைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஜனங்கள் தேவனை தேட முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களை தேவனை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாகூம் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இந்த தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அவருடைய பாரம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நினிவேயின் பாரம் எல்கோசான் ஆகிய நாகூவினுடைய தரிசன புஸ்தகம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அங்கே நினிவேனுடைய காரியத்தை குறித்து இங்கே இந்த நாகூம் என்ற தீர்க்கதரிசி ஒரு பாரமான ஒரு ஜெபத்தை, பாரமான ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இப்படியாக ஒரு சில உலகத்திலே நடக்கிற காரியங்களை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும், அது மட்டுமல்ல தன்னுடைய விசுவாசிகளுக்கும் சில வேளைகளில் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கிற இந்த தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் நாங்கள் ஒரு சிறிய விசுவாசிகளாக இருந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிற வேளையிலே தேவனுடைய வெளிப்பாடு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறது. இந்த காரியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த கட்டுக்களுக்காக ஜெபியுங்கள். இந்த தேசங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த தேசங்கள் இந்த நாட்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறதே, இவளுக்காண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நம்மை ஏவிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே இங்கே நாகூமுக்கு தேவன் நினிவேனுடைய பாரத்தை போட்டது போல நமக்கும் தேவன் உலகத்திலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்ற பாரத்தை இந்த நாட்களை அவர் நமக்குள்ளே போட்டுக்கொண்டு இருப்பார். அந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜெபிப்போமா இருந்தால் கர்த்தர் அந்த இடங்களில் உள்ள நுகங்களை இந்த நாட்களிலே உடைக்கிறவரும் நுகங்களை முறிக்கிறவருமாய் இந்த நாட்களிலே இருப்பார். இன்றைய பாருங்கள், அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சில வேளைகளிலே கூட இந்த நாட்களிலே கட்டுக்களோடு இருந்துதான் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கட்டுக்கள் இந்த நாட்களை நமக்கு தெரிவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியிலே அவர்கள் இந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார், ஆவியிலே கட்டுண்டேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே மாம்சத்தின் சில காரியங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறது. அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், சில ஆவிகளுடைய காரியங்கள் இந்த நாட்களை நம்மை ஜெபிக்க முடியாதபடி நம்முடைய சிந்தனையிலே போராட்டங்களை கொண்டு வந்து கட்டி வைத்துக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எப்படி முடியும்? சாதாரணமான ஒரு ஜெபத்தை இந்த நாட்களை ஈரெடுத்து விட்டு இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பாரத்தோடு இந்த நாட்களை நாங்கள் இருந்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கட்டுக்கள் நுகங்களை உடைக்க வேண்டுமா இருந்தால் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தான் இந்த நாட்களை கட்டுக்கள் இந்த நாட்களை உடையும். ஏனென்றால் சில ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால் அன்றி வேறு வழியிலே அதுகள் விலகாதகள் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நுகங்கள் உடைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பாதத்திலே இருந்து இந்த நாட்களிலே பாரப்பட்டு இந்த நாட்களை ஜெபியுங்கள். அப்பொழுது தேவன் கட்டுக்கள் நுகங்களை அறுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.